Hello students, welcome to Gurukulam Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th standard biology chapter 18 the body fluids and circulation topic தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளட்டு, அதோட டைப்பு, ஸோ அதுக்கப்புறம் லிம்ஃப், அப்புறம் சர்க்குலேட்டரி பாத்வே என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ லிவிங் செல்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், அதர் எசென்ஷியல் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே தேவைப்படும் அப்படின்றது. அதே மாதிரி தேவையில்லாத சப்ஸ்டன்ஸ் எல்லாமே என்ன ஆகணும் அப்படின்னா ரிமூவ் ஆகணும். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு. ஸோ அப்போது இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் செல்லுக்குள்ளேயும் செல்லுலேருந்து சப்ஸ்டன்ஸ் வெளியே வர்றதுக்கும் சர்க்குலேஷன் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு குரூப் ஆஃப் அனிமல்ஸுக்கு ஒவ்வொரு மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிம்பிள் ஆர்கானிசம் எடுத்துகிறோம் அப்படின்னா லைக் ஸ்பாஞ்சஸ், சீலண்ட் ட்ரேட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வாட்டர் அப்படின்றது மூலயமா அவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது சில சப்ஸ்டன்ஸ் சரிங்களா? அதே மாதிரி மோர் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம், ஹையர் அனிமல்ஸ், கார்டேட்ஸ், அந்த மாதிரி ஹையர் அனிமல்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃப்ளூயிட் அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த ஸ்பெஷல் ஃப்ளூயிட் தான் என்ன அப்படின்னா பிளட். சரிங்களா? நம்ம பாடியில் 2 டைப் ஆஃப் ஃப்ளூயிட் ஒன்று சொல்லுவாங்க. ஒன்று பிளட், இன்னொன்று லிம்ஃப் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. ஸோ பிளட் அப்படின்றது ஸோ பாடி ஃப்ளூயிட்ன்றதை இங்கே சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது ஹையர் ஆர்கானிசம்க்கு மெயினாக ஹியூமன். ஸோ இந்த பிளட் மூலியமாக தான் பாடியில் சர்க்குலேஷன்ஸ் அப்படின்றது நடக்குது அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. அனதர் பாடி ஃப்ளூயிட் பார்த்தோம் அப்படின்னா லிம்ஃப். ஸோ இந்த லிம்ஃப் அப்படின்றது சில சப்ஸ்டன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். பிளட்டும் சர்க்குலேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சம் சப்ஸ்டன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி லிம்ஃபுமே எதுக்கு அப்படின்னா சில சப்ஸ்டன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ இந்த சாப்டரில் நம்ம பிளட்டுக்கும் லிம்ஃபோட காம்போசிஷன், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ அதோட மெக்கானிசம் என்னென்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பிளட் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி தெரியும். பிளட் அப்படின்றது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. அந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் ஒன் ஆஃப் த டைப் தான் எதுன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் மேட்ரிக்ஸ், பிளாஸ்மா, சம் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் அப்படின்றது பிளட் செல்ஸ் தான். ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ்ன்றதை இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பிளாஸ்மா. ஸோ இருக்கிறதுலையே பிளட்டில் ஒரு லிக்விட் பார்ட் அப்படின்றது எதை சொல்லுவாங்கன்னா பிளாஸ்மா அப்படின்றது. ஸோ 100%ல் 55% இருக்குது எது அப்படின்னா இந்த பிளாஸ்மா, 45% பிளட் செல்ஸ் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பிளாஸ்மா அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங் கலர் விஸ்கஸ் ஃப்ளூயிடுன்றதை இங்கே சொல்லுவாங்க. பிசு பிசுப்பாக இருக்கும். நெலி பிளட்டில் 55% இருக்குது இந்த பிளாஸ்மான்றதை சொல்லுவாங்க. ஓகேவா? 90 to 92% பிளாஸ்மாவில் எது இருக்குது அப்படின்னா வாட்டர் இருக்குது. ப்ரோட்டீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 6 to 8% ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இதில் இருக்கிற மேஜர் ப்ரோட்டீன்ஸ் எது அப்படின்னா ஃபைப்ரினோஜன், குளோபுலின், அல்புமின் அப்படின்றது மேஜர் ப்ரோட்டீன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபைப்ரினோஜன் அப்படின்றது மெயினாக எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கிளாட்டிங்காக. ஸோ பிளட் கோஆகுலேஷன் ப்ராசஸ்க்கு, கிளாட்டிங் ப்ராசஸ்க்கு இந்த ஃபைப்ரினோஜன் அப்படின்ற ப்ரோட்டீன் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி குளோபுலின் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஓகேவா? அதே மாதிரி ஆல்புமின் ஆஸ்மோட்டிக் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண, வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஆல்புமின் அப்படின்ற ப்ரோட்டீன்ஸ். இந்த ஃபைப்ரினோஜன், குளோபுலின், ஆல்புமின் இதெல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா பிளாஸ்மாவில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸா. அதே மாதிரி பிளாஸ்மாவில் சம் மினரல்ஸ் இருக்குன்றதை இங்கே சொல்லுவாங்க. Na+, சோடியம் அயான்ஸ், கால்சியம் அயான், மெக்னீஷியம் அயான்ஸ், பைகார்பனேட், குளோரின் இதெல்லாமே. அது போக குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், லிப்பிட்ஸ் இதெல்லாமே பிளாஸ்மாவில் இருக்கும். பட் இது ஒரு டிரான்சிட் அப்படின்றது ஒரு பெர்மனன்ட்ன்றது கிடையாது, டெம்பரவரியாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த பிளாஸ்மாவில் இருக்கிற அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருப்பாங்க. ஒன்ஸ் டிஷ்யூவில் ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சு மட்டும்தான் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்டிவேட் ஆகி கோஆகுலேஷன்ஸ் ஆர் கிளாட்டிங் ப்ராசஸ்க்கு இன்வால்வ் ஆவாங்கன்றதை இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி சீரம் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா பிளாஸ்மா மைனஸ் பிளட் செல்ஸ். ஓகேவா? ஸோ வித்தவுட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ். ஸோ பிளாஸ்மாவில் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இல்லை அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சீரம் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ். ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் அப்படின்றது பிளட் செல்ஸ் அப்படின்றது. ஸோ எரித்ரோசைட்ஸ், லியூக்கோசைட்ஸ், பிளேட்லெட்ஸா. ஸோ இதெல்லாமே ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ்ன்றது சொல்லுவாங்க. ஸோ டோட்டலாக பிளட்டில் டோட்டலாக 45% இருக்குது இந்த ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் தான்.
ஸோ எரித்ரோசைட்ஸை வந்து நம்ம ஆர்பிசின்றதை சொல்லுவோம், லியூகோசைட்ஸை வந்து டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா த்ராம்போசைட்ஸ் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ எரித்ரோசைட்ஸ் ஆர் ஆர்பிசி. ஸோ இதுதான் வந்து பிளட்ல மோஸ்ட் அபுடன்ட்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஆவரேஜாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5 to 5.5 மில்லியன்ஸ் வந்து இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆர்பிசி வந்து மெயினாக எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ரெட் போன் மேரோவில் இன் அடல்ட். ஆர்பிசி இம்மெச்சூராக இருக்கும்போது ஆர்பிசியில் நியூக்ளியஸ் இருக்கும். மெச்சூர் ஆகிட்டாங்க அப்படின்னா ஆர்பிசியில் நியூக்ளியஸ் வந்து இருக்காது. ஆர்பிசியோட ஷேப் வந்து பைகான்கேவ் ஷேப்புன்றதை சொல்லுவாங்க. சரிங்களா? ஆர்பிசி வந்து ரெட் கலரில் இருக்கிற காரணம் மெயினாக அதில் வந்து அயன் கண்டெய்னிங் ப்ரோட்டீன்ஸ் கால் ஹீமோக்ளோபின்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெல்த்தி இண்டிவிஜுவலுக்கு ஒரு நார்மல் ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஹெல்த்தி கண்டிஷன்ஸாக இருக்குது அப்படின்னா 100 ml ஆஃப் பிளட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் 12 to 16 கிராம் ஆஃப் ஹீமோக்ளோபின் இருக்கும். இது வந்து ஒரு நார்மல் ஹெல்த்தி ஹியூமனாக இருந்தாங்கன்னா ஸோ 100 ml ஆஃப் பிளட்டில் எவ்வளோ கிராம் ஆஃப் ஹீமோக்ளோபின் இருக்குமா? 12 to 16 கிராம் ஆஃப் ஹீமோக்ளோபின் வந்து இருக்குன்றதை சொல்கிறேன். ஓகேவா? ஸோ மெயினாக வந்து இந்த ஹீமோக்ளோபின் அப்படின்றது ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். ஸோ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸில் டிரான்ஸ்போர்ட் ப்ராசஸ் வந்து எப்படின்றதை பார்த்துருப்போம். அங்கே வந்து ஆக்சிஜன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹீமோக்ளோபினில் 4 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து பைண்ட் ஆகும் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே ஹீமோக்ளோபின் அப்படின்றது மெயினாக வந்து ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் எடுத்தோம் அப்படின்னா 120 days. ஸோ இது வந்து எங்கே டெஸ்ட்ராய் ஆகும்? ஆஃப்டர் 120 daysக்கு அப்புறம் வந்து இவங்களோட வந்து டெத் ஆயிடுவாங்க. ஸோ இங்கே வந்து மெயினாக எங்கே டெஸ்ட்ராய் ஆவாங்கன்னா ஸ்ப்ளீன் அப்படின்றது. ஸோ ஸ்ப்ளீன் அப்படின்றத கிரேவ்யார்ட் ஆஃப் ஆர்பிசி, சுடுகாடு அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? ஆர்பிசியோட கிரேவ்யார்ட் அப்படின்றது எதை சொல்லுவாங்கன்னா ஸ்ப்ளீன் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லியூகோசைட்ஸ். ஸோ லியூகோசைட்ஸ் அப்படின்றது ஒயிட் பிளட் செல்ஸ். ஸோ இது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா ஹீமோக்ளோபின் அப்படின்றது கிடையாது. இது ஒரு நியூக்ளியஸ் வந்து இருக்கும். ஸோ ஆவரேஜாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6000 to 8000 மில்லிமீட்டர் -3. சரிங்களா? இவ்வளோ இருக்குன்றதை சொல்கிறாங்க. லியூகோசைட்ஸ் வந்து ஷார்ட் லிவ்டு இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 type ஆஃப் WBC சொல்லுவாங்க, கிரானுலோசைட்ஸ் அண்ட் ஏ கிரானுலோசைட். கிரானுலோசைட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் இப்படி குட்டி குட்டியான கிரானுல்ஸ் இருந்துச்சுன்னா அது கிரானுலோசைட்ஸ். அதே வந்து ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னா கிரானுல்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்காது. ஸோ ஒன்லி அந்த டைப் ஆஃப் செல்ஸ் மட்டும் இருக்கும், அந்த நியூக்ளியஸ் மட்டும் இருக்கும். ஓகேவா? அதுதான் ஏ கிரானுலோசைட்ஸ். கிரானுலோசைட்ஸில் வருது யூசோஃபில், பேசோஃபில், நியூட்ரோஃபில் வரும். ஏ கிரானுலோசைட்ஸில் வருது மோனோசைட்ஸ் அண்ட் லிம்போசைட்ஸ்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் ஈஸ்னோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ் எல்லாமே கிரானுலோசைட்ஸில் வரும். லிம்போசைட்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ் எல்லாமே ஏ கிரானுலோசைட்ஸில் வரும். நியூட்ரோஃபில்ஸ் வந்து டோட்டல் WBCயில் எவ்வளோ % இருக்கும் அப்படின்னா 60 to 65% இருக்குது நியூட்ரோஃபில். பேசோஃபில் வந்து 0.5 to 1% வந்து இருக்குமா. அதே வந்து நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மோனோசைட்ஸா. சரிங்களா? ஸோ மோனோசைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6 to 8%. ஸோ நியூட்ரோஃபில் 60 to 65%, பேசோஃபில் 0.5 to 1%, மோனோசைட் 6 to 8%. ஓகேவா? நியூட்ரோஃபில்லும் மோனோசைட்ஸு ஃபேகோசைட்டிக் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபேகோசைட் அப்படின்னா என்ன? விழுங்கி வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அந்த ஆர்கான்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி அது வந்து ஃபேகோசைட்டிக் ப்ராசஸ் பண்ணுவாங்க நியூட்ரோஃபில்ஸும் மோனோசைட்ஸும். பேசோஃபில்ஸ் வந்து சம் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ்க்கு இன்வால்வ் ஆவாங்க. ஸோ இவங்க வந்து ஹிஸ்டமைன், செரோட்டோனின், ஹெப்பாரின் அப்படின்ற சம் கெமிக்கல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க? செக்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இன்வால்வ்டு இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷனுக்கு. அதே மாதிரி ஈஸ்னோஃபில்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 to 3% ரெசிஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு அகைன்ஸ்டாக ரெசிஸ்டிங் பவர் வந்து இருக்கும். ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ். இது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்க்கும் ஈஸ்னோஃபில்ஸ் வந்து ரியாக்ட் ஆகிறாங்க. அதே மாதிரி லிம்போசைட்ஸ் வந்து எவ்வளோ % இருக்கும் அப்படின்னா 20 to 25% வந்து இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லிம்போசைட்ஸில் தான் 2 type ஆஃப் செல்ஸ் வந்து இருக்கும், பி செல்ஸ் அண்ட் டி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிம்போசைட்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இம்யூன் ரெஸ்பான்ஸா. ஓகேவா? நோய் எதிர்ப்பு சக்திக்கு மெயினாக இன்வால்வ் ஆகிறது எது அப்படின்னா இந்த பி செல்ஸும் டி செல்ஸ்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பிளேட்லெட்ஸ் ஆர் கால் த்ராம்போசைட்ஸ். பிளேட்லெட்ஸ் வந்து மெயினாக வந்து பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்க்கு இன்வால்வ் ஆவாங்க. ஸோ இந்த செல்ஸ் வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா மெகா கேரியோசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மெகா கேரியோசைட்ஸ் அப்படின்றது போன் மேரோவில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் செல்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெகா கேரியோசைட்ஸ்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பிளேட்லெட்ஸ் வந்து பிளட்டில் வந்து டோட்டலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1,50,000 to 3,50,000 பிளேட்லெட்ஸ் லெவல் வந்து இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த பிளேட்லெட்ஸ் தான் வந்து கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்க்கு
மெயினாக வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஸோ கிளாட்டிங்க்கு மெயினாக இன்வால்வ் ஆகுது இந்த பிளேட்லெட்ஸாக. ஸோ பிளேட்லெட்ஸோட லெவல் கவுண்டிங் வந்து கம்மியாகுது அப்படின்னா கிளாட்டிங் டிஸார்டர் அப்படின்றது வரும். ஸோ அப்போ அவங்க பாடி வந்து என்ன பண்ண முடியாது, பிளட்டை வந்து கிளாட் பண்ணுற கெப்பாசிட்டியை வந்து லாஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால வருது ஒரு கிளாட்டிங் டிஸார்டர். ஹீமோஃபிலியா அப்படின்றத சொல்லுவாங்க, ஒன் ஆஃப் த ஜெனட்டிக் டிஸார்டர்ன்றதை இங்கே நம்ம படிப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபார்ம்டு எலமெண்ட்ஸில் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதோட லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இதில் அதுவுமே மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பிளட் குரூப்பு. ஸோ ஏபிஓ பிளட் குரூப் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ நம்ம பாடியில் 2 டைப் ஆஃப் குரூப் வந்து இருக்கும். ஒன்று ஏபிஓ, இன்னொன்று ஆர்ஹெச் குரூப் அப்படின்றத சொல்லுவாங்க. ஏபிஓ அப்படின்றது ஸோ அந்த பர்சனுக்கு என்ன டைப் ஆஃப் பிளட் வந்து இருக்குது, ஏவா, பியா, ஓவா, ஏபியா அப்படின்றது. அதே வந்து ஆர்ஹெச் குரூப் அப்படின்றது உங்களுக்கு பிளட் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றத வச்சு பார்க்குறது தான் இந்த ஆர்ஹெச் குரூப். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஏபிஓ. ஸோ ஏபிஓ குரூப் அப்படின்றது ஸோ 2 விதமானதுக்கும் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி. ஆன்டிஜன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஆர்பிசியோட சர்ஃபேஸில் இருக்கும். ஆன்டிபாடி பிளாஸ்மாவில் இருக்கும்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஏபிஓ குரூப்பிங் வந்து ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் 2 சர்ஃபேஸ் ஆன்டிஜன். ஸோ இதெல்லாமே வந்து ஆன்டிஜனும் ஒன் ஆஃப் த ப்ரோட்டீன் தான், ஆன்டிபாடியும் ஒன் ஆஃப் த ப்ரோட்டீன் தான். ஸோ அந்த ஆன்டிஜன் வந்து ஆர்பிசியோட சர்ஃபேஸில் இருக்கும். ஓகேவா? ஆன்டிபாடி வந்து பிளாஸ்மாவில் வந்து இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 4 பிளட் குரூப் வந்து இருக்கும், ஏ, பி, ஏபி அண்ட் ஓ அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த பிளட் குரூப்பை வந்து கரெக்டாக டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து பாடியில் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும். இன்கேஸ் வந்து மிஸ்மேட்சாக நம்ம ஏற்றிடும் அப்படின்னா பிளட்டில் வந்து என்ன ஆகுதுன்னா கோஆகுலேஷன், அக்ளூட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ளூட்டினேஷன்னா இப்போ பால் திரஞ்சிச்சுன்னா எப்படி திரளாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த பிளட்டு வந்து என்ன ஆயிடும்னா அப்புறம் அக்ளூட்டினேஷன் மாதிரி ஆயிரும். அப்போ ஸோ ரொம்ப வந்து டிஃபிகல்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பிளட் குரூப் பார்க்குறோம். ஏ பிளட் குரூப்புக்கு ஆன்டிஜன் ஏ இருக்கும், ஆன்டிபாடி பி இருக்கும். பி பிளட் குரூப்புக்கு பி ஆன்டிஜன் இருக்கும், ஏ ஆன்டிபாடி இருக்கும். ஏபி அப்படின்றது ஏவும் பியும் ஆன்டிஜன் இருக்கும், ஆன்டிபாடி கிடையாது. ஓ பிளட் குரூப்புக்கு ஆன்டிஜன் கிடையாது, ஆன்டிபாடி இருக்கும். அப்போ ஏ பிளட் குரூப் வந்து யாருக்கெல்லாம் டோனார், இவங்களாம் யார்கிட்டலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னா ஏ குரூப் டவுன்டையும் வாங்கிக்கலாம், ஓ குரூப்டையும் வாங்கிக்கலாம். பி பிளட் குரூப் வந்து பி குரூப்டையும் வாங்கிக்கலாம், ஓ குரூப்டையும். ஏபி வந்து ஏ, பி, ஓ, ஏபி. ஸோ இவங்க வந்து எல்லா குரூப்டையும் வாங்குறதுனால ஏபியை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஓ அப்படின்றது ஒன்லி ஓ குரூப்ட மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ அதனால இவங்களை வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபி வந்து யூனிவர்சல் அக்செப்டார்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஏபி வந்து யூனிவர்சல் அக்செப்டார், ஓ வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓ பிளட் குரூப்பை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா யூனிவர்சல் டோனார், ஏபியை வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பிளட் குரூப்பிங்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆர்ஹெச் குரூப். ஸோ ஆர்ஹெச் குரூப் அப்படின்றது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ அனதர் ஆன்டிஜென்ஸ். ஸோ இந்த ஆன்டிஜென்ஸ் வந்து எது வந்து சிமிலராக பார்க்குறாங்க அப்படின்னா இந்த ரீஷஸ் மங்கி. ஓகேவா? ஸோ நியர்லி 80% ஹியூமனுக்கு இந்த ஆர்ஹெச் குரூப் வந்து அந்த ஆர்பிசியோட நியர்லி 80% ஹியூமனுக்கு ஆர்ஹெச் குரூப் வந்து இருக்கும். இப்போ வந்து அவங்களுக்கு ஏ குரூப் அப்படின்னா ஆன்டிஜன் வந்து இப்போ இதுதான் ஆர்பிசி சர்ஃபேஸ் அப்படின்னா ஏ குரூப்புக்கு ஏ ஆன்டிஜன் இருக்கும். ஆர்ஹெச் குரூப் இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் ஆர்ஹெச் ஆன்டிஜன் வந்து இருக்கும். ஆர்ஹெச் குரூப்புக்கு எது இருக்காது அப்படின்னா ஆன்டிபாடி கிடையாது. ஆர்ஹெச் குரூப்புக்கு ஆன்டிபாடி கிடையாது. அப்படி ஆர்ஹெச் குரூப் ஆர்ஹெச் இருந்துச்சுன்னா அந்த இண்டிவிஜுவலை வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ், அந்த ஆன்டிஜன் இல்லைன்னா அவங்கள வந்து ஆர்ஹெச் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆர்ஹெச் குரூப் இருந்தால் அது வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ், ஆர்ஹெச் குரூப் இல்லை அப்படின்னா ஆர்ஹெச் ஃபேக்டர்ஸில் ஆன்டிஜன் ஆர்ஹெச் ஆன்டிஜன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ், ஆன்டிஜன் இல்லைன்னா ஆர்ஹெச் நெகட்டிவ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? சப்போஸ் இந்த பிளட்டில் ஏதாச்சும் மிக்ஸ் ஆகும்போது ஆர்ஹெச் பாசிட்டிவோட ஆர்ஹெச் நெகட்டிவ் பிளட் வந்து மிக்ஸ் ஆகும்போது வேணால் ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகலாம் பாடியில். ஓகேவா? மற்றபடி ஆர்ஹெச் குரூப்புக்கு எது இருக்காது, ஆன்டிபாடி கிடையாதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதனால் ஒரு கண்டிஷனை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா இப்போ மதர் வந்து ஆர்ஹெச் நெகட்டிவ். ஓகேவா? பட் அந்த ஃபீட்டர்ஸோட பிளட் குரூப் வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நார்மலாக
இப்போ வந்து அந்த பேபி வளர்ந்துட்டே இருக்குது. ஸோ ஆஃப்டர் டெலிவரி சக்ஸஸாக வந்து பேபி பிறந்துருச்சு. ஆனால் பேபியோட பிளட், இன்கேஸ் பேபியோட பிளட் வந்து மதரோட பிளட்டில் மிக்ஸ் ஆகும்போது, ஏன்னா மதருக்கு வந்து RH நெகட்டிவ், ஃபீட்டஸ் வந்து RH பாசிட்டிவ். ஓகேவா? இன்கேஸ் அந்த ஃபீட்டஸோட பிளட் வந்து மதரோட பாடியில் வந்து மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மதரோட பாடியில் ஆட்டோமேட்டிக்காக RH குரூப்புக்கு அகைன்ஸ்டான ஆன்டிபாடி வந்து என்ன ஆயிரும், ஃபார்ம் ஆயிரும். ஏன்னா RH குரூப்புக்கு ஆன்டிபாடி கிடையாது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். பட் அந்த பிளட் மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, RH குரூப்பில் RH மதர் பாடியில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆன்டிபாடி ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதே இந்த ஃபஸ்ட்டு டைம் ப்ரெக்னென்சி அப்போது, ஸோ அந்த மதர் வந்து செகண்ட் டைம் ப்ரெக்னென்சி ஆறாங்க அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த பேபி வந்து கரெக்டாக வந்து ஃபார்ம் ஆக முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆன்டிபாடி இருக்கிறனால. சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பேபி வந்து அந்த ஆர்பிசி வந்து ஃபீட்டஸோட ஆர்பிசி வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபீட்டஸும் டெத் ஆகலாம். அதே மாதிரி அனிமியா, ஜாண்டிஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து அந்த பேபிக்கு வந்துடும். ஸோ இந்த கண்டிஷனை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சிட்டு முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த RH ஆன்டிபாடிஸ் வந்து அந்த மதருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு சைல்டு டெலிவரி ஆனதுக்கப்புறம் RH ஆன்டிபாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மதரோட பாடியில் வந்து இன்செர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி இன்ஜெக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா செகண்ட் டைம் கன்சீவ் ஆனாலும் என்ன ஆகாது, அந்த மதருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் RH குரூப்பா. ஸோ 80% ஹியூமனுக்கு RH குரூப் இருக்கும். RH குரூப் இருந்துச்சுன்னா அவங்கள வந்து RH பாசிட்டிவ், அந்த RH குரூப் இல்லைன்னா அவங்கள வந்து RH நெகட்டிவ் இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கோஆகுலேஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கோஆகுலேஷன்ஸ் அப்படின்றது, ஸோ கோஆகுலேஷனாக என்னத்த, நம்ம டிஷ்யூவில் சரிங்களா ஸ்கின்ல ஏதாச்சும் டேமேஜ் ஆகுது அப்படின்னா பிளட் வந்து என்ன ஆகுது, கோஆகுலேட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போது பாடியிலேருந்து பிளட் லாஸ் ஆகிறது என்ன பண்ணுறாங்க, தடுக்கிறாங்க. ஸோ அப்போது இப்போ நம்மளுக்கு லைட்டாக கீழே இருந்துச்சுன்னா ஒன்று தெரியாது, இப்போ ஹெவியாக வந்து நம்மளுக்கு அந்த ஸ்கின்னே வந்து ரொம்ப கீழே விழுந்துடும், ஏதாச்சும் அடிபட்டுருச்சு அப்படின்னா பெருசாக வந்து காயம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ரெட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஸ்கம் அப்படின்ற ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் ஸ்கம் மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த இன்ஜுரி இடத்துல. ஓகேவா? ஸோ அதில் வந்து அதுதான் இங்கே என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபைப்ரின் அப்படின்றத சொல்லுவாங்க. ஒரு அந்த அது வந்து எப்படி இருக்குன்னா த்ரெட்டு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா? அந்த இந்த கோஆகுலம் கிளாட் மாதிரி இருக்கும். அதை தான் இங்கே என்ன சொல்லுவாங்க, ஃபைப்ரின். ஃபைப்ரின் அப்படின்றது டெட் அண்ட் டேமேஜ்டு ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அது வந்து பிளட்டை வந்து ப்ளீட் ஆகாமல் ஸ்டாப் பண்ணி ஒரு ஃபைப்ரின் சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுது, ஃபைப்ரினாக மாறிடுது. அதுதான் வந்து ஒரு ரெட்டிஷ், டார்க் ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் ஃபார்ம் ஆகுதுன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபைப்ரின் அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ற சில ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபைப்ரின் அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து கீழே இருந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா present the thrombin in turn are formed from another inactive substance present in the plasma called prothrombin. இங்கே வந்து ப்ரோத்ராம்பின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்ஆக்டிவாக இருக்கும். சரிங்களா? இந்த ப்ரோத்ராம்பின், ஸோ இதோட சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரோத்ராம்பின், இந்த ப்ரோத்ராம்பின் இன்ஆக்டிவாக இருக்கும். இந்த இன்ஆக்டிவாக இருக்கிற ப்ரோத்ராம்பினை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு ஒரு என்சைம் தான் என்ன அப்படின்னா த்ராம்போகைனேஸ்ன்றதை சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ப்ரோத்ராம்பின் இன்ஆக்டிவாக இருக்கும், அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு என்சைம் தான் த்ராம்போகைனேஸ். இந்த ப்ரோத்ராம்பின் த்ராம்போகைனேஸ் மூலயமா த்ராம்பினை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? த்ராம்பின் ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்போ இந்த த்ராம்பின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபைப்ரினோஜன். ஸோ ஃபைப்ரினோஜன் வந்து இன்ஆக்டிவாக இருக்கும், இந்த ஃபைப்ரினோஜனை ஆக்டிவ் ஆக்கி அப்போது இந்த த்ராம்பின் ஃபைப்ரினோஜனை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைப்ரினா என்ன பண்ணுறாங்க, கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த ஃபைப்ரின் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ரெட் கலர் டார்க் ரெட்டிஷ் ப்ரௌன், அதுதான் வந்து ஒரு கிளாட் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இதுதான் அதோட சீக்வன்ஸ். ஓகேவா? இன்ஆக்டிவாக இருக்கிற ப்ரோத்ராம்பின் ஆக்டிவ் ஆகிறதுக்கு த்ராம்போகைனேஸ், இந்த த்ராம்போகைனேஸ் என்சைம்ஸ் எல்லாமே பிளாஸ்மாவில் இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே இன்ஆக்டிவ் ஃபார்மேஷனில் இருப்பாங்க. ஒன்ஸ் நம்மளுக்கு அதில் வந்து அந்த டிஷ்யூவில் ஸ்கின்ல ஏதாச்சும் டேமேஜ் ஆனால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா அது ஆக்டிவ் ஆகும். ஓகேவா? அப்போ இந்த ப்ரோத்ராம்பின் இன்ஆக்டிவாக இருக்கிற ப்ரோத்ராம்பின் ஆக்டிவ் ஆகும் த்ராம்போகைனேஸ் அப்படின்ற என்சைம் மூலமா இன்ஆக்டிவ் ப்ரோத்ராம்பின் த்ராம்பினா கன்வெர்ட் ஆகிறாங்க. ஸோ த்ராம்பினா ஃபார்ம் ஆனது ஃபைப்ரினோஜன் இன்ஆக்டிவாக இருக்கும், இன்ஆக்டிவான ஃபைப்ரினோஜன் த்ராம்பின் மூலமா ஃபைப்ரினா ஃபார்ம் பண்ணி அந்த கிளாட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, கிளாட்டிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட சீக்வன்ஸ்.
ஸோ அப்போது இன்ஜுரி ஆர் ட்ராமா, ஸோ ஏதாச்சும் இன்ஜுரி ஆகும்போது தான் அந்த பிளட்டில் இருக்கிற பிளேட்லெட்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகி சில ஃபேக்டர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி சம் ஆக்டிவ் வந்து பண்ணுறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது இதில் வந்து கால்சியம் அயான்ஸோட ரோல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். ஓகேவா? இதை நீ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டிருந்தாங்க, கிளாட்டிங்க்கு எந்த அயான்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்படின்னா கால்சியம் அயான்ஸுன்றதை நம்ம சொல்லணும். ஓகேவா? கால்சியம் அயான்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லிம்ஃபா. ஸோ லிம்ஃப் அப்படின்றது என்னது? ஸோ லிம்ஃப் அப்படின்றது ஒன் ஆஃப் த டிஷ்யூ ஃப்ளூயிட். லிம்ஃப் அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஸோ அப்படி பிளட் வந்து கேப்லரிஸ் வழியாக பாஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இன் டிஷ்யூஸில் பிளட்டில் வந்து பிளட் அந்த கேப்லரிஸில் as a blood passes through capillaries in tissues. ஸோ டிஷ்யூவில் அந்த பிளட் வந்து கேப்லரிஸ் மூலிமா பாஸ் ஆகுது. ஓகேவா? நம்மளுக்கு தெரியும் ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேப்லரிஸ் அப்படின்றது பார்த்துருப்போம். ஸோ அதில் சில வாட்டர் அண்ட் வாட்டர் சால்யுபிள் சப்ஸ்டன்ஸ், சரிங்க, அந்த கேப்லரிஸ்லேருந்து வாட்டர் அண்ட் வாட்டர் சால்யுபிள் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா லீக் அவுட் ஆகும். ஓகேவா? லீக் அவுட் ஆகி எங்கே என்ட்ரு ஆகும் அப்படின்னா டிஷ்யூவோட ஸ்பேசஸில் என்ட்ரு ஆகும். ஆனால் லார்ஜர் ப்ரோட்டீன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒன்லி வாட்டர் அண்ட் வாட்டர் சால்யுபிள் சப்ஸ்டன்ஸ் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேப்லரிஸ்லேருந்து லீக் அவுட் ஆகி டிஷ்யூவோட ஸ்பேசஸில் போய் என்ன ஆகும்னா என்ட்ரு ஆகும். ஸோ அப்போ அந்த ஃப்ளூயிட் வந்து இந்த மாதிரி டிஷ்யூவோட ஸ்பேசஸில் போய் ரிலீஸ் ஆகிறனால இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்டர்ஸ்டீஷியல் ஃப்ளூயிடா டிஷ்யூ ஃப்ளூயிட்ன்றதை சொல்கிறாங்க. அந்த ஃப்ளூயிட் வந்து என்னன்னு சொல்கிறாங்க இன்டர்ஸ்டீஷியல் ஃப்ளூயிடா டிஷ்யூ ஃப்ளூயிட் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பிளாஸ்மாவில் இருக்கிற சேம் மினரல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் தான் இந்த லிம்ஃப்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிட்வீன் பிளட் அண்ட் செல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அண்ட் கேஸஸ் அக்கர் between blood and the cells always occur through this blood. எப்படி வந்து பிளட் மூலமா நியூட்ரியன்ஸும் கேஸஸும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, அது மாதிரி லிம்ஃபு மூலமா என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதுலேயுமே வந்து இதுலேயே ஒரு சிஸ்டமாக சொல்லுவாங்க லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். எப்படி சர்க்குலேட்டரி சிஸ்டமில் பிளட் வெசல்ஸ், பிளட்டு இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம், அதே லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் எடுத்தோம் அப்படின்னா லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ், லிம்ஃப் நோட்ஸ், லிம்ஃபாட்டிக் ஆர்கன்ஸ் இதெல்லாமே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஃப்ளூயிட் வந்து லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்ஸில் இருக்கிற அந்த ஃப்ளூயிடை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா லிம்ஃப் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ லிம்ஃப்னா என்ன? ஸோ லிம்ஃப் அப்படின்றது ஒன் ஆஃப் த கலர்லெஸ் ஃப்ளூயிட். ஸோ அதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலைஸ்டு லிம்ஃபோசைட்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ WBCல ஒன் ஆஃப் டைப் தான் லிம்ஃபோசைட்ஸ். அந்த லிம்ஃபோசைட்ஸ் அப்படின்றது லிம்ஃபில் வந்து இருக்கும் அப்படின்றது மெயினாக வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்போனா என்ன அர்த்தம்? ஃபைட்டிங்க. ஸோ இப்போ லிம்ஃப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ், லிம்ஃப் நோட்ஸு, லிம்ஃபாட்டிக் ஆர்கனில் ஏதாச்சும் வந்து மைக்ரோப்ஸு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை போய் என்ன பண்ணுவாங்க ட்ராப் பண்ணி கில் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ லிம்ஃப்லையுமே நியூட்ரியன்ஸ், ஹார்மோன்ஸையும் கேரி பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வில்லையில் இன்டெஸ்டைனல் வில்லை எடுத்துகிறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து லாக்டியல் டக்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இந்த லாக்டியல் டக்ட் அப்படின்றது இந்த இன்டெஸ்டைனல் வில்லையில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லிம்ஃப் மூலமா ஃபேட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த லாக்டியல் டக்டில் வந்து என்ன ஆகுதுன்னா அப்சார்ப் பண்ணுவாங்க, டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் அப்போ. ஓகேவா? ஸோ இதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ லிம்ஃப் அப்படின்ற ஃப்ளூயிட் வந்து லிம்ஃப்னா என்ன அப்படின்னா பிளட் வந்து கேப்லரிஸ் வழியாக பாஸ் ஆகிட்டு இருக்கும்போது இன் டிஷ்யூஸில் என்ட்ரு ஆகும்போது அங்கே இருக்கிற அந்த கேப்லரிஸ்லேருந்து வாட்டர் அண்ட் வாட்டர் சால்யுபிள் சப்ஸ்டன்ஸ் லீக் அவுட் ஆகி டிஷ்யூவோட ஸ்பேசஸில் என்ட்ரு ஆச்சு அப்படின்னா அதை தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்டர்ஸ்டீஷியல் ஃப்ளூயிட் ஆர் டிஷ்யூ ஃப்ளூயிட்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சர்க்குலேட்டரி பாத்வே. சர்க்குலேட்டரி பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா 2 டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து இருக்கும். ஒன்று வந்து ஓப்பன் சிஸ்டம், இன்னொன்று வந்து க்ளோஸ்டு சிஸ்டம். ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்றது ஸோ பிளட் பாடியில் பிளட் ஸ்பேசஸில் போய் ஓகேவா ஓப்பன் ஸ்பேசஸ் ஆர் பாடி கேவிட்டிஸ் கால் சைனஸ்ன்றது சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்பேசஸில் போய் பிளட் வந்து ஃபில் ஆச்சு அப்படின்னா ஓகேவா? ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்ன்றதை சொல்லுவாங்க. ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஆர்த்ரோபோட்ஸ் அண்ட் மொலஸ்கில் வந்து இருக்குது. ஸோ அப்போ ஹார்ட் மூலிமா பிளட் பம்ப் ஆனது ஸோ அது போய் எங்கே போய் என்ட்ரு ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஸ்பேசஸ் ஆர் பாடி கேவிட்டியில் போய் என்ட்ரு ஆகுது அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்ன்றதை சொல்லுவாங்க. ஓகேவா? இன் ஆர்த்ரோபோட்ஸ் அண்ட் மொலஸ்கில். அதே வந்து அனலைட்ஸ் அண்ட் கார்டைட்ஸ்க்கு வந்து க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ க்ளோஸ்டு நெட்வொர்க் ஆஃப் பிளட் வெசல்ஸ் மூலியமாக பிளட் வந்து பம்ப் ஆகுது அப்படின்னா சரிங்களா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் அனலைட்ஸ் அண்ட் கார்டைட்ஸ்க்கு எல்லாமே. ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் மூலிமா தான் என்ன ஆகுது அப்படின்னா பிளட் வந்து சர்க்குலேஷன்ஸ் ஆகுதுன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க.
ஸோ அடுத்து வந்து சாம்பர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து 2 சாம்பர்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா, ஆட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கல் இதை சொல்கிறாங்க. ஆம்ஃபிபியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் எக்ஸப்ட் crocodiles தவிர ரெப்டைல்ஸில் crocodiles தவிர ஆம்ஃபிபியன்ஸ்க்கும் ரெப்டைல்ஸ்க்கும் 3 சாம்பர் வந்து இருக்கும். 2 ஏட்ரியம் அண்ட் 1 வென்ட்ரிக்கல் இதை சொல்லுவாங்க. அதே crocodile, பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ்க்கு 4 சாம்பர்ஸ் வந்து இருக்கும். 2 ஏட்ரியம் அண்ட் 2 வென்ட்ரிக்கல் இதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து 2 சாம்பர்ஸ், ஆம்ஃபிபியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் எக்ஸப்ட் crocodile தவிர அவங்களுக்கு 3 சாம்பர்ஸ் இருக்கும். crocodile, பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ்க்கு வந்து எத்தனை சாம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா 4 சாம்பர்ஸ் வந்து இருக்கும். இப்போ ஃபிஷ்ஷுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 சாம்பர்ஸ், அப்போ 1 ஏட்ரியம் 1 வென்ட்ரிக்கல் தான். அப்போ வந்து ஹார்ட் வந்து என்ன பண்ணும், டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து பம்ப் அவுட் பண்ணுது சரிங்களா. பம்ப் அவுட் பண்ணிட்டு கில்ஸில் தான் அங்கே வந்து கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸே அவங்களுக்கு நடக்கும். ஓகேவா, ஸோ ஹார்ட்டில் வந்து பம்ப் அவுட் ஆன பிளட்டு கில்ஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜனேஷன் நடந்து சரிங்களா. ஸோ கில்ஸில் ஆக்சிஜனேஷன் ப்ராசஸ் நடந்து கில்ஸ்லேருந்து மித்த பாடி பார்ட்ஸ்க்கு சப்ளை ஆகுது. ஓகேவா, திரும்ப கில்ஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சிஜனேஷன் ப்ராசஸ் நடந்து அங்கே வந்து சப்ளை ஆகுதுன்றதை இங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கில்ஸ்லேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட், ஓகேவா, அந்த பாடியிலேருந்து டீஆக்சிஜனேட்டட் பாடி பார்ட்ஸில் வர டீஆக்சிஜனேட்டட் பிளட் திரும்ப எங்கே போகுது, ஹார்ட்டுக்கு போகுது. அப்போ ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ஹார்ட்டுக்கு பிளட் வந்து பம்ப் அவுட் ஆகுது. ஓகேவா, சொல்கிறது புரியுதா? ஹார்ட் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை பம்ப் அவுட் பண்ணுறாங்க. ஸோ பம்ப் அவுட் ஆனது அங்கே கில்ஸில் ஆக்சிஜனேஷன் ப்ராசஸ் நடந்து சரிங்களா. கில்ஸில் ஆக்சிஜனேஷன் ப்ராசஸ் நடந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட், அப்போ கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகிடுது, ஆக்சிஜன் வந்து பாடிக்குள்ளே வருது சரிங்களா. ஸோ அதே வந்து பாடியிலேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் திரும்ப எங்கே போகுது அப்படின்னா ஹார்ட்டுக்கு போகுது. ஸோ ஒரே ஒரு தடவை மட்டும் சர்க்குலேஷன் ப்ராசஸ் நடக்குதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதே வந்து ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து அதை தான் வந்து சிங்கிள் சர்க்குலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் சர்க்குலேஷன்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ஹார்ட் வந்து ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ஹார்ட்டில் பிளட்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதுதான் சிங்கிள் சர்க்குலேஷன். ஏன்னா ஆக்சிஜனேஷன் ப்ராசஸ் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா கில்ஸில் வந்து நடக்குதுன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதே வந்து ஆம்ஃபிபியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே லெஃப்ட் ஏட்ரியம் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் ரிசீவ் பண்ணுவாங்க, ரைட் ஏட்ரியம் வந்து எப்பவுமே டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் ரிசீவ் பண்ணுவாங்க சரிங்களா. லெஃப்ட் ஏட்ரியம் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கில்ஸ், லங்ஸ், ஸ்கின் மூலமா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ணுறாங்க. ரைட் ஏட்ரியம் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்றது மித்த பாடி பார்ட்ஸ்லேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரைட் ஏட்ரியம் ரிசீவ் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து சிங்கிள் வென்ட்ரிக்கல் தான். ஸோ சிங்கிள் வென்ட்ரிக்கல்னால ஸோ இங்கே வந்து பிளட் வந்து மிக்ஸ் ஆகி பம்ப் அவுட் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. அதனால இது இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன். டபுள் சர்க்குலேஷன்ஸ் அப்படின்றது 2 டைம்ஸ் ஹார்ட்டுக்கு பிளட் வந்துச்சு அப்படின்னா அது டபுள் சர்க்குலேஷன். பட் இங்கே இன்கம்ப்ளீட் அப்படின்றது இங்கே வந்து பிளட் வந்து மிக்ஸ் ஆகி வந்து போகிறனால அது வந்து இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா, அதே வந்து பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான். இங்கே வந்து கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2 டைம்ஸ் ஹார்ட்டுக்கு பிளட் வருது. அதே மாதிரி கம்ப்ளீட் அப்படின்னா இங்கே பிளட் வந்து என்ன ஆகலை, மிக்ஸ் ஆகலை. ஓகேவா, ரைட் ஏட்ரியம் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ணுறாங்க ஃப்ரம் பாடி பார்ட்ஸ்லேருந்து. லெஃப்ட் ஏட்ரியம் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ணுறாங்க சரிங்களா. ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஹார்ட்டுக்கு வந்து அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் நடக்குது. நம்ம சர்க்குலேஷன் சிஸ்டமில் படிப்போம். இங்கே வந்து லங்ஸில் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஆமாம் தானே, கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நடந்தது லங்ஸில் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஹார்ட்டுக்கு வரும். ஹார்ட்டில் எந்த ஏட்ரியம் வந்து ரிசீவ் பண்ணும் அப்படின்னா லெஃப்ட் ஏட்ரியம் வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு மித்த பாடிக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ மித்த பாடி பார்ட்ஸ்லேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் ரைட் ஏட்ரியம் வழியாக வந்துட்டு லங்ஸுக்கு டிரான்ஸ்மிட் ஆகி அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 டைம்ஸ் வந்து ஹார்ட் வந்து பிளட்டை ரிசீவ் பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து மிக்ஸ் ஆகாதனால இது வந்து கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்ம இப்போ பார்த்தது என்ன அப்படின்னா சர்க்குலேட்டரி பாத்வே. இப்போ ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து 2 சாம்பர். ஓகேவா, ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ்க்கு 3 சாம்பர். அதே வந்து crocodiles, பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ்க்கு 4 சாம்பர்ஸ். ஃபிஷ்ஷஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் சர்க்குலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹார்ட் வந்து மித்த பாடி பார்ட்ஸ்லேருந்து ஹார்ட் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் ரிசீவ் பண்ணுறாங்க. ரிசீவ் பண்ணிட்டு அது வந்து என்ன பண்ணுறாங்க, கில்ஸுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. கில்ஸில் தான் ஆக்சிஜனேஷன் ப்ராசஸ் நடந்து
மித்த பாடி பார்ட்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது ஹார்ட்டில் வந்து 1 டைம்ஸ் வந்துட்டு பிளட் ரிசீவ் ஆகிறனால இது வந்து சிங்கிள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஆம்ஃபிபியன்ஸ் ரெப்டைல்ஸ்க்கு டபுள் சர்க்குலேஷன்ஸ் பட் இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா லெஃப்ட் ஏட்ரியம் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ணுறாங்க ஃப்ரம் கில்ஸு, லங்ஸு இல்லை ஸ்கின் மூலியமாக. அதே வந்து ரைட் ஏட்ரியம் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ணுறாங்க ஃப்ரம் பாடி பார்ட்ஸ்லேருந்து. இங்கே ஒரே ஒரு வென்ட்ரிக்கல் இருக்கனால இங்கே பிளட் வந்து மிக்ஸ் ஆகி மித்த பாடி பார்ட்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால இதை வந்து இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ்க்கு எடுத்துட்டோம் அப்படின்னா லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் ஏட்ரியம் இருக்கும். ஸோ தனித்தனியாக வந்து லெஃப்ட் ஏட்ரியம் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டும், ரைட் ஏட்ரியம் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டையும் ரிசீவ் பண்ணிவிட்டு, பட் இங்கே வென்ட்ரிக்கல் வந்து டபுள் வென்ட்ரிக்கல் இருக்கனால மிக்ஸ் ஆகாது. ஸோ தனித்தனியாக வந்து என்ன ஆகும்னா செப்பரேட்டாக பிளட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அதனால இங்கே வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா டபுள் சர்க்குலேஷன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தது என்ன அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்துருக்கோம். ஸோ பிளட்னா என்ன, அதோட ஃபார்ம்டு எலமெண்ட்ஸு, ஸோ சர்க்குலேட்டரி பாத்வேனா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஸோ இசிஜி எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.